ஹாய் செலக்டிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, எதுக்காக இந்த நோட்டை வச்சுட்டு தெரியுறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நோட்டில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ்லாம் எழுதி வச்சுருக்கேன். லைவில் கேட்ட கொஸ்டினுக்கு நிறைய ஆன்சர் பண்ண போகிறேன். அது இந்த ஒரு வீடியோவில் மட்டும் கிடையாது, வரப்போகிற வீடியோலையுமே நான் ஆன்சர் பண்ணுறேன். இதில் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். இதில் ஃபுல்லாமே கொஸ்டின் தான் எழுதி வச்சுருக்கேன். ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்குறீங்களோ அது ஃபுல்லாக எழுதி வச்சுருக்கேன். ஆன்சர் பண்ணது எல்லாத்தையும் டிக் பண்ணி விட்டுறேன். ஆன்சர் பண்ணாதெல்லாம் திருப்பி நான் ஏதாவது வீடியோ போடும்போது ஆன்சர் பண்ணுவேன். அதுக்காக தான் இந்த நோட்டு. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய லைவ் டைமிங் வந்து ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிறேன். நிறைய பேருக்கு லைவ் டைமிங் வந்து தெரியலை. ஏன்னா நம்ம வந்து முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நினச்ச நேரம் லைவ் போடுவோம். இதுதான் நம்மளுடைய லைவ் டைமிங் அப்படின்றது கிடையாது. அதுக்கப்புறம் முக்கியமான கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் வீட்டில் வந்து எல்லா பேத்துக்குமே தெரியுமா நீங்கள் லைவ் போடுறது, வீடியோஸ் போடுறது எல்லா பேத்துக்குமே தெரியுமா அப்படின்னு கேட்குறீங்க. சப்போர்ட் பண்ணுறாங்களான்னு கேட்குறீங்க. அதுக்கான வீடியோவும் இதுதான். அதுக்காகவும் ரிப்ளை பண்ண போகிறேன். எல்லா பேரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான டங்குன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. கொஞ்சம் கோல்டு ஆயிடுச்சு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம வீடியோ போட்டு. நிறைய பேர் கேட்குற கொஸ்டினுக்கு நான் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறேன் அப்படின்ட்டு சில பேர் சொல்கிறீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். முடியாத பட்சத்துக்கு நான் வீடியோ போடும்போது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் வீட்டில் வந்து எல்லா பேத்துக்குமே தெரியுமா நீங்கள் லைவ் போடுறது, வீடியோஸ் போடுறது அப்படின்னு கேட்குறீங்க லைவ்ல. அதுக்கு வந்து நான் முக்கியமாக நான் பதில் சொல்லிக்கிறேன். ஏன்னா இது நிறைய தான் நான் சொல்லிட்டேன். ஆனால் இன்னும் சில பேர் திருந்தாமல் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இது என்ன பெரிய குலக்குத்தமாக என்ன வீடியோஸ் போடுறது என்ன அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அவங்களுக்கு பிடிச்ச ஒர்க்கை அவங்க பண்ணுறாங்க. அதே மாதிரி எனக்கு பிடிச்ச ஒர்க்கை நான் பண்ணுறேன். என்னால் வெளியில் போய் இப்போ வந்து ஏர்ன் பண்ண முடியலை. ஸோ என்னால் எப்படியாவது நம்ம எப்பயாவது ஒரு வாட்டியாவது நம்ம அமௌண்ட் வாங்கிட மாட்டோமா அப்படின்ற ஒரு ஏக்கத்தில் தான் நான் வீடியோஸ் போட்டு வீட்டில் இருந்தே நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். ஏதோ பெரிய குலக்குத்த மாதிரி வீட்டில் அவங்க வீட்டில் தெரியுமா அப்படி இப்படி நிறைய கேட்குறீங்க லைவ்ல. நான் அதுக்கு பதில் சொல்லிடுறேன். நான் வீடியோஸ் போடுறது வந்து எல்லா பேத்துக்குமே தெரியும். எங்கள் வீட்டில் எல்லா பேத்துக்குமே தெரியும். அம்மா ஃபேமிலிலையும் சரி, ஹஸ்பண்ட் ஃபேமிலிலையும் சரி, எல்லா பேத்துக்குமே தெரியும். பட் ஆனால் வந்து எல்லா பேருமே சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்க அப்படின்னா யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஹஸ்பண்ட் வந்து எப்பயாவது வீடியோ எடுத்து கொடுப்பாங்க, அவ்வளோதான். மித்தபடி வந்து அவங்க வீடியோக்குள்ள வந்து இன்வால்வ் ஆக மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஷை டைப்பாக அவங்களுக்கு வந்து பிடிக்காது. வீடியோ போடுறது வைக்கிறது எல்லாம் ஷை டைப். அவங்கள போட்டு நான் வந்து வாங்க அப்படின்னு கெஞ்ச முடியாதுல்ல. எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் நான் பண்ணுறேன். அவங்களுக்கு பிடிச்ச ஒர்க்கு அவங்க பண்ணுறாங்க, ஓகேவா? அதே மாதிரி உங்கள் ஹஸ்பண்டே வீடியோக்குள்ளே கூப்பிட்டு வாங்கன்னு சொல்கிறீங்க. அவங்களுக்கு இது பிடிக்கலப்பா, இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவங்களுக்கு அவங்க ஒர்க்கு பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த ஒர்க்கு பிடிச்சிருக்கு. நான் இந்த வழியில் போகிறேன், அவங்க வழியில் போகிறாங்க. அதே மாதிரி எல்லா பேத்துக்குமே உங்கள் வீட்டில் தெரியுமான்னு கேட்டால் எல்லா பேத்துக்குமே தெரியும். எல்லா பேருமே சப்போர்ட் பண்ணுறாங்களான்னு கேட்டால் சப்போர்ட்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க. குறை சொல்லுவாங்க, நிறைய பேர் குறை சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நம்ம இருக்கணும் அப்படின்னா கம்முன்னு வாயை மூடிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கணும். யார்ட்டையும் எதுவும் சொல்லக்கூடாது, பேசக்கூடாது. அவங்க சொல்கிறபடி நம்ம கேட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்மளை பிடிக்கும். இல்லை அப்படின்னா பிடிக்காது. அவங்க விருப்பத்துக்கு நான் போகணும், அவங்களுடைய சப்போர்ட்டை நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னா நான் எதையுமே பண்ண முடியாது. இப்படியே தான் இருக்கணும். எல்லா பேர்லாம் சப்போர்ட் கிடையாது. என் வீட்டில் வந்து அம்மா அப்பாவுக்கு எல்லா பேத்துக்குமே தெரியும். எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் தெரியும், மாமியார் தெரியும், எல்லா பேத்துக்குமே தெரியும். ஆனால் யாரும் இது வரைக்கும் குறை சொன்னதில்லை. ஒரு சில பேர் சொல்லுவாங்க, சொன்னாலும் எனக்கு இது வந்து பெரிய விஷயமா தெரியல. அதனால நான் அதை ஒரு காதில் வாங்கி ஒரு காதில் விட்டுருவேன், ஓகேவா? அவ்வளோதான். இந்த கொஸ்டினை திருப்பி இனிமேல் என் லைஃப்பில் வரவே கூடாதுப்பா. அதெல்லாம் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். சப்போர்ட் வந்து பண்ணுறாங்க. யார் அப்படின்னா என் ஹஸ்பண்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு மேலே பெரிய சப்போர்ட் வந்து எனக்கு தேவை அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். மித்தவங்க சப்போர்ட் பண்ணாலும் சரி, பண்ணலாம் சரி, எனக்கு அது தேவையே கிடையாது, அவசியமும் கிடையாது. அம்மா அப்பாவுக்கு தெரியும், அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். முன்னாடி வந்து நிறைய சப்போர்ட் இல்லாமல் இருந்திருக்கேன். பட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா யாரும் எதுவும் சொல்கிறது கிடையாது. என் விருப்பத்துக்கு விட்டாச்சு, அவ்வளோதான். அதுக்கேற்ற மாதிரி நானும் நடந்துக்கிடுவேன். அன்வான்ட் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சது, எனக்கு பிடிச்சதை வச்சு நான் போட்டுக்குவேன். தேவையில்லாத விஷயங்களை வந்து நான் போட மாட்டேன், ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து லைவ் டைமிங்காக முக்கியமான இந்த வீடியோ எடுக்கிறதேவும் ஃபேமிலிக்கே கோல்ட் ஆயிடுச்சுங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த கோல்டை வச்சுக்கிட்டு. இருமல் ரொம்ப பயங்கரமாக ஒன்று பேச முடியல. தொடர்ந்து அப்படியே நம்ம பேசினாலே இருமல் வந்துக்கிட்டே இருக்குது. கம்முட்டு ஏதாவது பண்ணிட்டு இருந்தா அது பாட்டு இருக்குது. பேச ஆரம்பிச்சுட்டா இருமல் வந்துக்கிட்டே தான் இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்புறம் இருந்து துளசி தண்ணி குடிச்சு பார்த்தாச்சு, கேட்கல. எனக்கு காய்ச்சல் வர்ற மாதிரி இருந்துச்சு, ஆனால் காய்ச்சல் வரல, தடும்பிடிச்சிருச்சு. மாமாவுக்கும் அதே மாதிரி தான் காய்ச்சல் வர்ற மாதிரி இருந்துச்சு, காய்ச்சல் வரல, தடும்பிடிச்சிருச்சு. அம்மாவுக்குமே அதே இது பிரச்சனை தான். இப்போ கொஞ்சம் அம்மாவுக்கு பரவாயில்லன்னு நினைக்கிறேன். எனக்கு இன்னும் ஃபுல்லாக சரியாகலை. தொண்டை கரகரன்னு இருக்குது, இருமல் வருது, அவ்வளோதான். நைட்டு பார்த்தீங்கன்னா மூக்கடைச்சிருச்சு, மூச்சே விட முடியல. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நேற்று நைட்லாம் தூங்குறதுக்கு. எப்படியோ அரை குறையாக தூங்கி எந்திரிச்சாச்சு.
பகலில் என்னன்னு தெரியல, தூக்கமே வர மாட்டேங்குது. என்ன பண்ணுறது தெரியல. சரி வாங்க நம்மளுடைய வீடியோக்குள்ளே வந்துடலாம். தொணன்னு பேசாமல். லைவ் டைமிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு லைவுக்கு வர்றவங்க வந்து கொஞ்சம் பேட் கமெண்ட்ஸ் பண்ணாமல் நல்லபடியாக கமெண்ட்ஸ் போடுங்க. தயவு செஞ்சு கெஞ்சி கேட்குறேன். நம்ம வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கமெண்ட்ஸாக போடுங்க. பேட் கமெண்ட்ஸ் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு லைவுக்கு வராதிங்கப்பா, சொல்லிட்டேன். நம்மளுக்கு அந்தளவுக்கு பேட் கமெண்ட்ஸ் வராது, 1-2 வரும். அப்படியே வந்தாலும் நம்மளுக்கு சப்போர்ட்டிவ்க்கு வந்து ஆள் இருக்காங்க. லைவில் வந்து நிறைய பேர் இருக்காங்க. லைவ் டைமிங் வந்து காலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11 மணிக்கு வந்துடுவேன். 10:30 இல்லை 11 மணிக்கு வருவேன். 10:30 இல்லைன்னா 11 மணிக்கு கண்டிப்பாக நான் லைவ் வந்துடுவேன். உங்களால் முடிச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைவ் வாங்க. நான் நைட்டு வந்து ஒரு சில நேரம் வருவேன், ஒரு சில நேரம் வர மாட்டேன். அதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. 8:30 இல்லை 9 மணிக்கு லைவ் வந்துடுவேன். நைட் வந்து 8:30 இல்லைனா 9 மணிக்கு வருவேன். மார்னிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 11 மணிக்கு வந்துடுவேன். ஒரு 11 மணி லைவ் போய்கிட்டு இருக்கும். எல்லா பேருமே உங்களுக்கு பிடிச்சதுன்னா தயவு செஞ்சு நம்ம லைவ் வந்து கண்டினியூஸாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தான் என்ன தெரியல, தொடர்ந்து கொஞ்ச நாள் ஒரு 1 வீக் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சப்போர்ட் கிடச்சிச்சு நம்மளுக்கு லைவில். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. 100 லைக் டார்கெட் வச்சு லைவ் போட்டுட்டு இருந்தேன். நல்லா சப்போர்ட் கிடச்சிச்சு. பட் ஆனால் இன்னைக்கு நான் லைவ் போட்டேன், ஒன்றுமே இல்லை, யாரையுமே காணும். ஏன்னு தெரில எனக்கு. அதுவும் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷனும் ஒரு சில பேருக்கு போக மாட்டேங்குன்னு சொல்கிறாங்க. அதனால தான் இப்போ வந்து நான் லைவ் டைமிங் வந்து நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். லைவ் டைமிங் வந்து நீங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் சரி வரலனாலும் சரி ஒரு தடவை வந்து நம்ம சேனலில் செக் பண்ணிக்கோங்க. 11 மணிக்கு நான் லைவ் போடுவேன், 11 மணிக்கு லைவ் போடுவேன். நோட்டிஃபிகேஷன் வரலனாலும் பரவாயில்ல, ஒரு தடவை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் பாருங்கள். நோட்டிஃபிகேஷன் வராதனால தான் இன்றைக்கெலாம் நிறைய பேர் நம்ம லைவ் வரவே இல்லை. கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சா, அப்படியே கட் பண்ணிவிட்டு போயிட்டேன். நானும் லைவை முடிச்சுட்டு போயிட்டேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 கொஸ்டினுக்கு தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக ஆன்சர் பண்ணியிருக்கேன். தயவு செஞ்சு திருப்பி சொல்கிறேன், யாரும் இந்த கொஸ்டினை கேட்காதீங்க. இதுக்கு மேலே கேட்டிங்கன்னா டென்ஷன் ஆயிடுவேன் நான். உங்கள் ஃபேமிலிக்கு தெரியுமான்னு கேட்குறீங்க. எனக்கு கேட்டாலே எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. ஏன்னா சப்போர்ட் வந்து யாரும் பண்ண மாட்டாங்கப்பா. நம்மளுக்கு பிடிச்சது நம்ம பண்ணிக்கிட்டாதான் உண்டு. ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லா சப்போர்ட்டுமே நம்ம வேணும்னு நினச்சிக்கோங்க, எதையுமே பண்ண முடியாது. சத்தியமாக சொல்கிறேன், எதையுமே பண்ண முடியாது. உங்கள் ஃபேமிலியிலையுமே உங்களுக்கு நீங்கள் ஒரு சில பேர் நல்லவங்களா இருப்பாங்க, பட் ஆனால் எல்லா பேருமே நல்லவங்க தான் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் என் ஃபேமிலியில் வந்து என் ஹஸ்பண்ட் சப்போர்ட் இருக்குது, எங்கள் அம்மா அப்பா சப்போர்ட் இருக்குது. எனக்கு வந்து இது வந்து பெரிய விஷயமாலாம் எனக்கு தெரியல. ஒரு சில பேர் வந்து குளக்குத்த அளவுக்குலாம் நினச்சிட்டு இருக்காங்க. எனக்கு இது வந்து பெரிய விஷயமா தெரியலை. அதனால் நான் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், யூடியூப் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நானும் இப்போ தான் கொஞ்சம் அடிமேல் அடி வச்சு ஏதோ அமௌண்ட்டு ப்ராசஸ்குள்ளே வந்து இப்போ போக ஆரம்பிச்சுட்டேன். நீங்கள் எதுவும் கேட்டு என் மைண்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஓகேவா? இதுதான் ஆன்சர். இதை தான் ரிப்ளை பண்ணணும்னு நினச்சியும் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஏதாவது வீடியோ போடணும் அப்படின்னா தயவு செஞ்சு கீழே கமெண்ட் போடுங்க. நிறைய ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் கேட்குறீங்க, அப்புறம் வளைகாப்பு வீடியோ கேட்டுட்ருக்கீங்க. வளைகாப்பு வீடியோ கேட்ட எல்லா விதத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணிடுறேன். ஏரோப்ளைன் சத்தம் வேறு சும்மாவே நம்மளுக்கு இங்கிட்ட ரோட்டில் ஃபுல்லாக வண்டியாக போகிறதுனால கேட்குதோ என்னமோ. இப்போ ஏரோப்ளைன் வேறு போய்கிட்டு இருக்கு. வளைகாப்பு வீடியோ வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்களா, அவங்களுக்கான ரிப்ளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எடிட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். எடிட் பண்ணி முடிக்க போகிறேன். தம்ப்நெயில் மட்டும் வைக்கணும், அதுக்காக தான் வெயிட்டிங்கு. ஒரு இந்த வீக்குள்ளே நான் கண்டிப்பாக வளைகாப்பு வீடியோ போட்டுருவேன். நிறைய பேர் பேபி பிறந்ததுக்கப்புறம் தான் வளைகாப்பு வீடியோ போடுவீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு முன்னாடியே நான் போடுறேன், இந்த வீக்லேயே நான் போட்டுருவேன். தயவு செஞ்சு மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு வரப்போகிற வீடியோஸில் எல்லாத்துக்கும் இந்த இதுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் கேட்குறீங்க, ஜிஹெச்சில் பார்க்க போனதுக்குலாம் நிறைய கேட்குறீங்கப்பா, சொல்கிறேன், ஓகேவா? வரப்போகிற வீடியோவில் சொல்கிறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஹைப்ன்ற ஆப்ஷன் வந்து தயவு செஞ்சு கிளிக் பண்ணுங்கப்பா. ஹைப்ன்ற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் வந்து பாயிண்ட் ஏறும். நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் பேருக்கு வந்து நம்மளுடைய வீடியோஸ் வந்து ரீச் ஆகும். அதுக்காக தான் ஹைப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ண சொல்கிறாங்க. பேச ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தயவு செஞ்சு பண்ணிச்சுக்கோங்க. உங்களுக்கு புரியலை அப்படின்னா தயவு செஞ்சு கீழே திருப்பி கேளுங்க. நிறைய பேர் சாரீ கட்டி லைவ் போடுங்கன்னு சொன்னதுக்காக இன்னைக்கு சாரீ வியர் பண்ணியிருக்கேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.